நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் இந்த டிவி நிகழ்ச்சி மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை கவனித்து கொண்டிருக்கிற உங்களையும், யூடியூப் மூலமாக பார்த்திருக்கிற உங்களையும் கர்த்தர் அபரிதமாக ஆசீர்வதிப்பார். இந்த ஷம்மா ஊழியத்தின் சார்பாக தியான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு வசனத்தை வாசித்து தியானித்து கடந்து செல்வோம். அதற்கு முன்பாக தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, அருமையான இந்த வேலைக்காக நன்றி. உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் போது எங்களோடு கூட பேசும் ஆவியானவரின் ஆளுகைக்கு முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் 85ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை வாசித்து தியானித்து கடந்து செல்வோம். 85ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். கர்த்தர் நன்மையானதை செய்வார். எவ்வளோ ஒரு நல்ல ஒரு அருமையான வசனம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அவர் நன்மையானதாங்க செய்வார். மனுஷன் கூட நல்லது செய்வான், கொஞ்ச நாளைக்கு தான். அல்லாட்டி அவன் எனக்கு நன்மை செய்தால் நான் அவனுக்கு திருப்பி நன்மை செய்வேன். அந்த பேசிஸில் தான் நன்மை செய்வாங்க. யாரும் ஒரு தீமை செய்தாலோ உதவி செய்யாமல் இருந்தால் அவங்களுக்கு நம்ம நன்மை செய்வது அரிது. ஆனால் தேவன் அப்படி இல்லை, கர்த்தர் அப்படி இல்லை. கர்த்தர் நன்மையானதை அவர் கொடுத்தார்னா அதில் நன்மை இருக்குங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம்? அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அவர் எல்லா பட்டணங்கள், எல்லா தேசங்கள், எல்லா கிராமங்கள் எல்லாம் நடந்து செல்லும் போதெல்லாம் தம்மை பின்பற்றி வந்த ஜனங்களுக்கு, தம்மை தொட்ட ஜனங்களுக்கு, வேண்டி கொண்டவங்களுக்கெல்லாம் நன்மைகள் செய்கிறார், உதவி செய்கிறாரு, அற்புதம் செய்கிறாரு, அடையாளம் நடப்பிக்கிறாரு, பிசாசை விரட்டுறாரு, ஊமையன் பேசுகிறான், செவிடன் கேட்கிறான், குருடர்கள் பார்வையடையவர்கள். ஏசிட்ட வந்துட்டு யாராவது ஒருத்தன் வெறுமையாக திரும்பி போன சரித்திரமே கிடையாதுங்க. அது மட்டுமல்ல, வேதம் என்ன சொல்லுகிறார்? அவர் நல்லோர் மேலும் பொல்லோர் மேலும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறார். மழை நல்லவங்க வீட்டில் மட்டும் பெய்யணும், இந்த சாக்கடைக்குள்ள துன்மார்க்கர் தீங்கு பண்ணுறவங்க இவங்க வீட்டிலெல்லாம் பெய்யாது அப்படிலாம் சொல்ல மாட்டார். அவர் நல்லவருங்க, எல்லாருக்கும் நல்லவர். எல்லா நல்லோர் மேலும் பொல்லோர் மேலும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறது. காரணம், அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிகிறார். கிறிஸ்துவுக்குள் பெரியமான எபிரேயர் 31ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையால் திருப்தி ஆவார்கள். இன்னைக்கு ஒரு மனுஷனுக்கு நீங்கள் என்னதான் செய்யுங்க, திருப்தி இருக்காது. நீங்கள் ஒரு ஆளுக்கு ஒரு 1000 ரூபா செலவுக்கு ரூபா கொடுங்க, அவங்களுக்கு திருப்தி இருக்குமா? 1000 ரூபா கொடுத்தா நல்லதுன்னு ஒரு 2000 ரூபா கொடுத்தா நல்லா இருக்கும். நீங்கள் 2000 கொடுங்க, ஒரு 5000 கொடுத்தா நல்லா இருக்கும். 5000 கொடுங்க, ஒரு 8000 கொடுத்தா அந்த டியூவை அடைச்சிருவேன். யாருக்கும் அந்த திருப்தி இருக்காது. முந்தியெல்லாம் சாப்பாடுக்கு தான் எல்லாம் போதும் போதும்னுவாங்க. இன்னைக்கு சாப்பாடில் கூட திருப்தி இல்லை. பார்த்தீங்களா? என்ன சாம்பார் சோறு போட்டால், ஒரு சிக்கன் குழம்பு, ஒரு எலும்பு துண்டு இருந்தால் நல்லா இருக்கும். ஒரு மட்டன் பிரியாணி போட்டால் நல்லா இருக்கும். மட்டன் பிரியாணி போட்டார கூட ஒரு ஐஸ்கிரீம் வச்சா நல்லா இருக்கான். நீங்கள் என்ன தான் கொடுங்க, அதில் திருப்தி இருக்காதுங்க. ஆனால் கர்த்தர் கொடுக்கறது அது திருப்தி இருக்குமா? பவுல், நான் மனரம்பியமாக இருக்க கற்றுக்கொண்டேன், கர்த்தர் என்னை மட்டும் ஆசிரித்தார். அந்த ஒரு திருப்தி இருக்குது பார்த்தீங்களா? அதான் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையால் திருப்தி ஆவார்கள். ஏன்னா அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். கர்த்தர் நன்மையானதையான் தருவார் என்று பார்க்கிறோம். சரி, நன்மை நன்மை நன்மைன்னு சொல்கிறோமே, நன்மைன்னா எது? நல்லது வேற, நன்மை வேற. நன்மை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா,
பிரசங்கி 2:24. எல்லாரும் வேதத்தை எடுங்கள். பிரசங்கியின் புஸ்தத்தை எடுங்க. 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மனுஷன் புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை பார்க்கிலும் அவனுக்கு ஒரு நன்மையும் இல்லை, இதுவும் கர்த்தருடைய கரத்திலிருந்து வருகிறது. மனுஷன் புசித்து குடித்து அடுத்து என்ன பார்க்கிறான்? தன்னுடைய பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பது தான் அவனுக்கு நன்மை. அப்போ ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு உழைக்கிறான், சம்பாதிக்கிறான், அந்த பணத்தை அவன் செலவழிக்கிறது, அதுதான் நன்மையா? இன்னைக்கு நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க, சம்பாதிச்சுட்டு வந்த உடனே பாருங்க, பேங்க்காரனுக்கு, வட்டி கடைக்காரனுக்கு, மெடிக்கல் ஸ்டோருக்கு, ஆஸ்பத்திரிக்கு அங்கங்கே போயிடுது. 10ஆம் தேதிக்கு பார்த்தீங்கன்னா 5 பைசா கையில் இல்லை. சிலவங்க வயிற்றை கட்டி வாயை கட்டி ஒரு சொந்த வீடு கட்டுவாங்க. கொஞ்ச நாளில் பாருங்கள், அந்த வீட்டில் அவங்க இருக்காமல் அதை வாடகைக்கு விடுவாங்க, இல்லாட்டி விற்றுட்டு இவங்க வாடகை வீட்டில் இருப்பாங்க. சொந்தமாக ஆஃபீஸ் வச்சு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்க வேலைக்கு போவாங்க. அப்போ அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதித்ததுக்குரிய பலனை அவங்க அனுபவிக்க முடியல. பார்த்தீங்களா? எங்கள் ஊர்லெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய கோடீஸ்வரர் இருப்பாங்க. அவங்களுக்கு எவ்வளோ சொத்து இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. அவ்வளோ வசதி, பணம், ஐஸ்வர்யம் இருக்கும். ஆனால் வாய்க்கு ருசியாக ஒன்று சாப்பிட முடியாது அவங்களால. எவ்வளோ ஒரு வேதனையான காரியம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, எது நன்மை? நீ கஷ்டப்பட்டு உழைக்கிறீல, நீ சம்பாதிக்கிறீல, அந்த பணத்தை கொண்டு வரீல, அந்த பணத்தினால நீ சாப்பிட்டு திருப்தி ஆவாய். இதுதான் நன்மை. இதுதான் கர்த்தர் கொடுக்கிறது. கர்த்தர் நன்மையானதே தருவார். இனி நீங்கள் சம்பாதிக்கிற பணம் வட்டி கடைக்காரனுக்கோ, பேங்குக்கோ, இல்லது வேறு ஆஸ்பத்திரிக்கோ, இல்லது மெடிக்கல் ஸ்டோருக்கோ போகாதுங்க. வீண் செலவு வராதுங்க. நீங்கள் நல்லா சாப்பிடுவீங்க, பிள்ளைங்க கேட்குறத வாங்கி கொடுப்பீங்க. இதுதாங்க நன்மை. இது கர்த்தர் கொடுக்கிறாருங்க. சரி, 2வதாக பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மகிழ்ச்சியாய் இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதும் இல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை. அப்போ ஒரு மனுஷனுக்கு எது நன்மையா? மகிழ்ச்சியாய் இருப்பதும் உயிரோடு இருக்கும்போது மற்றவங்களுக்கு நன்மை செய்வது. மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? இன்னைக்கு ஏதாவது ஒன்றுனா அந்த ஒரு நாள் 1 மணி நேரம் சந்தோஷம் இருப்பான், பிறகு அதே கவலை, அதே பிரச்சனை, அதே துன்பம் வந்து விடுகிறது. ஒரு மனுஷன் எப்போ மகிழ்ச்சியாக இருக்கான், ஒரு மனுஷன் எப்போ மற்றவங்களுக்கு உதவி செய்து மனமகிழ்ச்சியாக இருப்பானா, அது கர்த்தர் செய்கின்ற நன்மையில் தான் இருக்கான். சில பேர் பாருங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்வாங்க, அதில் சந்தோஷம். மற்றவங்களுக்கு நன்மை செய்வாங்க, அதில் ஒரு சந்தோஷம். அந்த மகிழ்ச்சியாக இருப்பது தாங்க தேவன் ஒரு ஆளுக்கு கொடுக்குற நன்மைங்க. அந்த மகிழ்ச்சி எத்தனை தான் கோடிக்கணக்கான பணம் இருந்தாலும் அந்த சந்தோஷம், மன மகிழ்ச்சி வராது. கர்த்தர் ஒருவருக்கு தான் கொடுக்க முடியும். அதுதான் நன்மை. கர்த்தர் நன்மையானதை தருவார். என்ன நன்மை? நீ மகிழ்ச்சியாக இருப்ப, நீ சந்தோஷமாக இருப்ப, மற்றவங்களுக்கு உதவி செய்வ. அந்த உதவி செய்கிறது கூட ஒரு நன்மைங்க. எத்தனை பேருக்கு பணம் நிறையா இருக்கும், 5 பைசா செய்ய மாட்டாங்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். நான் பணம் நிறையா இருக்கும், 5 பைசா செலவழிக்க மாட்டாங்க. ஆனால் சில பேர் தங்களுக்கு இருக்கோ இல்லையோ எது இருந்தாலும் கொடுத்துருவாங்க. எனக்கு இல்லாட்டாலும் பரவாயில்ல. ஆண்டவர் தேவாலயத்தில் ஒரு விதவை பெண் வந்து 2 பைசா போட்டது ஆண்டவர் சொல்லலை. இவள் தன் இருந்ததெல்லாம் அவள் எவ்வளோ சந்தோஷமாக மன மகிழ்ச்சியாக போனால் பார்த்தீங்களா? அந்த சமாதான சந்தோஷம் தாங்க கர்த்தர் கொடுக்குற நன்மை. அப்போ கர்த்தர் நன்மையானதை தருவார். நன்மைன்றது நீங்கள் சம்பாதிக்கிறதுல நீங்கள் மனமகிழ்ச்சியாக சாப்பிட்றது, இது ஒரு நன்மை. அடுத்த ஒரு நன்மை என்னென்னா, மனமகிழ்ச்சியாக இருந்து மற்றவங்களுக்கு உதவி செய்வது, இது ஒரு நன்மை. சரி, இந்த நன்மை யாருக்கு தேவன் கொடுக்கிறார்? சங்கீதம் 34:10 எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா, கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவும் படாது. யாருக்கு நன்மை? கர்த்தரை தேடுவர்களுக்கோ. கர்த்தரை தேடணும், அதிகாலையில் தேடணும், தேவ சமூகத்துக்கு போகணும், வேதத்தை வாசிக்கணும், அப்படியே தியானம் பண்ணணும், ஜெபம் பண்ணணும்.
ஆண்டவருடைய குரலை கேட்டு ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு தான் மற்ற ஆளுக்கு. நீங்கள் கர்த்தரை தேடுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எவைகள்? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்தி. இதுக்கெல்லாம் நீ கவலைப்படாத, நீ ஆண்டவரை தேடி, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உன் பின்னாடி வரும். அப்போ நம் கர்த்தரை தேட நாம் பழக வேண்டும். கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். வாரத்தின் முதல் நாள் ஓய்வு நாள் காலையில் ஆலயத்துக்கு போகணும். மற்றதெல்லாம் கல்யாண வீடு, சடங்கு வீடு, பிஸ்னஸில் ஒரு ஆளை பார்க்கறது வர, இதெல்லாம் ரெண்டாவது. கோயிலுக்கு போயிட்டு எங்கேயும் போங்க. ஆலயத்தை கட் பண்ணிட்டு மற்றதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. எனக்கு தெரிந்த ஒரு சபையில் செய்தி கொடுக்க போகிறேன். அங்கே போன 3 பேர் தான் உட்காந்துருக்காங்க. எங்கன்னு கேட்டால், அந்த எதிர்த்து வீட்டில் கல்யாணம் பாருங்கள், நம்ம ஆட்கள்லாம் அங்கே உட்காந்துருக்காங்க பாரு. ஏன் உங்களுக்கு அது தப்புன்னு தெரியாதா? ஆலயமே ஒன்று கல்யாண வீட்டில் சாப்பிட்டுட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்து மதிய சாப்பாடு சாப்பிடுங்க. அது கல்யாண வீட்டை ஆண்டவருடைய ஆலயத்தை காட்டிலும் கல்யாண வீடு முக்கியமாகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நிறைய பேர் பாருங்க, பிள்ளைங்க ஈவினிங் சர்வீஸுக்கோ அல்லது கேம்புக்கு எதுக்கோ போட போவாங்க. பேரண்ட்ஸ் எங்கே போகிறான்னு, இல்லைம்மா மீட்டிங், நாளைக்கு பரீட்சை, உட்காந்து படி, அதெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம். நான் சொல்லுவேன், சர்ச்சை 1.5 மணி நேரம் நடக்க, அந்த 1.5 மணி நேரம் ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. சர்ச்சுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு 9 மணிக்கு படிக்க உட்காரட்டும், 11 மணி வரை 2 மணி நேரம் படிக்கட்டும். படித்த பாடத்துலேருந்து தான் கேள்விகள் வரும். பிள்ளைங்க நல்ல தெளிவாக தப்பு இல்லாமல் எழுதி ஃபர்ஸ்ட் கிளாஸ் மார்க் வாங்குவாங்க. இது என் அனுபவத்தில் நான் கண்டது. சும்மா நீங்கள் ஆலயத்துக்கு போகாத படின்னு அந்த 1.5 மணி நேரத்தில் தான் அவங்க இது பண்ண போகிறாங்களே, டயத்தை வேஸ்ட் பண்ணுவாங்க. ஏன் படிக்காத பாடத்துலேருந்து கேள்வி வந்தால் என்ன செய்ய போகிறீங்க? முதல்ல ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க, ஆண்டவர் பார்த்து கொள்வார். அப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அதை மறந்துடாதீங்க. அதைத்தான் இங்கே நான் கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அடுத்து சங்கீதம் 84:11. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மை வழங்காதீரார். உத்தமமாக நடங்க. உத்தமம்னா என்ன? தப்புன்னு தெரிஞ்ச செய்யாதீங்க. உங்கள் மனசுக்கு அது சரின்னு தென்பட்டால் செய்யுங்க. ஏன்னா ஆவியானவர் எல்லாருக்குள்ள இருக்கிறார். இங்கே போகாத, இவன் கூட ஐக்கியம் வைக்காத, இவன் வீட்டுக்கு போகாத, இவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்காதீங்கன்னா சேருன்னு கேளுங்க. தர்க்கம் பண்ணாதீங்க, விதண்டாவாதம் பண்ணாதீங்க, ஆண்டவருக்கே ஆலோசனை கொடுக்காதீங்க. ஆண்டவர் சொன்னால் எஸ், அவ்வளோதான், முடிஞ்சது. அப்போ இங்கே தெளிவாக வேதம் சொல்லுகிறது, யாரெல்லாம் உத்தமமாக நடக்கிறீங்களோ, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்குவார். அடுத்து சங்கீதம் 31:19 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கும் அவரை நம்புகிறவர்களுக்கும் அவருடைய நன்மை பெரிதாக இருக்கிறது. யாருக்கு நன்மை? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கும், கர்த்தருக்கு இங்கே என்ன போட்டிருக்கு, நம்புகிறவர்களுக்கு. கர்த்தரை நம்புங்க, மனுஷனை நம்பாதீங்க. நாசியில் சுவாசம் உள்ளவனெல்லாம் நம்பாதீங்க என்ற வேதத்தில் வாசிக்கிறோம். மனுஷனை நம்புவதை காட்டிலும் தேவன் மீது பற்றலாக இருப்பதே நலன். மனுஷனை நம்பாதீங்க, கர்த்தருக்கு பயப்படுங்க. யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் நன்மையை கொடுப்பார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நான் இதெல்லாம் செஞ்சோம், என் வாழ்க்கையில் நன்மை வரலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, எரேமியா 5:25 என்ன வாசிக்கிறோம்? உங்கள் பாவங்களே உங்களுக்கு நன்மை வரவிட ஒட்டாதிருக்கிறது. ஏசாயா 59:2 அதைத்தான் பார்க்குறோம். நம்ம செய்கிற பாவங்கள் தான் நன்மையை வரவிட ஒட்டாது இருக்கு. அப்போ பாவம் செய்யாதிருங்க. பாவம் செய்யாதபடி கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக ஜீவிங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில நன்மை செய்வார். ஆக கர்த்தர் நன்மையானதை செய்வார். இன்னைக்கு இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களுக்கு நன்மையை செய்வார். பயப்படாதீங்க. நீங்கள் சம்பாதிக்கிற பணம் இனி உங்களுக்கு அந்த பணம் வீணாய் போகாது.
நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க, மற்றவங்களுக்கு நன்மை செய்வீங்க. இதுதான் நன்மை. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கர்த்தர் நன்மையானதை தருவார் என்ற வசனத்தின்படி அப்பா, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நன்மையை நீர் கட்டளையிட வேண்டுமாச்சு. ஏனென்றால் நீர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தீர் அல்லவா. நன்மையை செய்யும். நீங்க அப்படி செய்யப்படுற கிருபைக்காக நன்றி. ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.